ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா எப்படி குக்கரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேண்டிய பொருள் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை குடமிளகா, வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 3 பூண்டு பல், 2 தக்காளி, கருவேப்பிலை, பயத்தம்பருப்பு அரை டம்ளர் நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம், மசாலா சாமான் இதெல்லாம் போடணும், உப்பு, எண்ணெய், கொஞ்சம் பெருங்காயம். நான் அரைச்சி விடலை, எங்கிட்ட தேங்காய் சட்னி இருந்ததுனால அதையே நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நான் அரைச்சி விடுறதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கசகசை, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிட்டு இதில் மசாலா சாமான்லாம் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெங்காயம், பச்சை மிளகா. மசாலா சாமான் வதக்கிட்டு நான் பூண்டு ஆட் பண்ணுறேன், வெங்காயமும் பச்சை மிளகாய். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால அந்த சத்தம் வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து 2 தக்காளி நறுக்கினது, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம், நல்லா வதக்கிக்கணும். பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, இன்னும் கொஞ்சம் வேணும்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். தக்காளி வதங்கினோடனே பயத்தம்பருப்பை சேர்த்துக்கணும். இப்போ குடமிளகாவை சேர்த்துக்கலாம், அதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். இது வதங்கினோடனே பயத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ அரை டம்ளர் பயத்தம்பருப்பு அலம்பி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கினா விட்டு உருளைக்கிழங்கை போட்டு 2லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி விடணும். இந்த கடப்பா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் நல்லா சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்க, குக்கர்லேயே நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி விடாமையும் நீங்கள் பண்ணலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி விடனா நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி போடுறேன். நீங்கள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி விடணும். பயத்தம்பருப்பு வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி போகணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி விடும். அரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன், ஆனால் வந்து இந்த காயெல்லாம் இருக்கிறதுனால நான் 2 டம்ளர் தண்ணி விடுறேன். 1 டம்ளர் விட்டுருக்கேன், இன்னும் 1 டம்ளர். உங்களுக்கு இன்னும் வேணும்னா ஒரு அரை டம்ளர் விட்டுக்கலாம். தண்ணியாக வேணும்னா பாத்திரம் கூட விட்டுக்கலாம், நீங்கள் அப்புறமா கூட சுடுற தண்ணி விட்டுக்கலாம். இது கொதித்த உடனே குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில் வைக்கும். கொதிக்கட்டும், பார்க்கலாம். நான் தேங்காயோட மறந்து போயிட்டேன், அரைச்ச தேங்காய் விழுது. நல்லா கொதிக்கிறது. குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில் வைக்கணும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துடுது, இதை ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் சத்தம், விசில் சத்தம் அடங்கினோடனே திறந்து பார்க்கலாம். குக்கர் ஆறிடுத்து, மூடி திறக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதை மசிச்சுட்டு நல்லா மசிக்கணும். இதில் இது கொத்தமல்லி போடுறேன், எனக்கு பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து ஆப்ஷனல். சுவையான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுத்து. நான் இன்றைக்கி சுடுற சாதத்தோடு சாப்பிட போகிறேன். நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எந்த டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேஸ்டி கும்பகோணம் கடப்பா.